ஓகேவா? போகலாம். நியூட்ரு போங்க. நேராக சிட்டி வேலையும் போய் உள்ளே வந்துடலாம். சரிங்களா? போகலாம். இப்போ போ போ பாட்டு பார்த்துருக்கீங்களா? போகாது. இப்போ போயிருமா? ஓகே, போகலாம். என்ன சோளமுத்தா போச்சா? இப்பவும் போகாது. இப்போ போகும். மனம் குத்தி பறவை தான் நம்ம படம். ஏறி போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க, ஜாலியாக இருங்க. போலாங்க. பிரேக் விட்டிங்கன்னா ஓடிடும். ஏன் அவசியம் தெரியுமா? நிதானம் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ரிலாக்ஸ். ஃபஸ்ட் கியர் போடுங்க. கிளச்சை வந்து 3ல் நிறுத்திடுங்க. 3 தாண்டி எடுக்காதீங்க. சரிங்க, ரைட்டில் திருப்புங்க. பிரேக் விட்டுருங்க. போயிடுச்சு. பட் நிதானமாக இருந்தால் மட்டும்தான் வண்டி நம்ம சொல்கிறதை கேட்கும். எக்ஸிட்லேருந்து காலை எடுக்கிறோம். மித 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 பஸ்கார் போயிட்டு இருப்பாங்க. ப்ரெஷர் கொடுப்பாரு. அவர் போட்டோம். எக்ஸிலேட்டரை மிதிக்கணும்னு மட்டும் நான் சொல்லி தரலையே. அதை மட்டும் ஏன் ஃபாலோ பண்ணுங்க ரெகுலராக? அதை மட்டும் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? எக்ஸிலேட்டரை டச் பண்ணுங்கள். எக்ஸிலேட்டரை மிதிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அதை மட்டும் கண்டினியூஸாக ரெகுலராக அந்த 6 நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. எக்ஸிலேட்டரை டச் பண்ணி ஓட்டுங்க. தேடிக்கு பரபரப்பாக ஓட்டாதீங்க மேடம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒரு பரபரப்பாக ஒரு படபடப்பாக ஓட்டாதீங்க. ரிலாக்ஸ். லெஃப்ட் போட்டுக்கோங்க. அந்த வண்டி லெஃப்ட் வந்துடும். பிரேக் இங்கே பிடிச்சோம்னா பின்னால் வர வண்டிக்காரன் கூப்பிட்டு போய் கோயில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருவாங்க. சரிங்களா? பிரேக்கை பிடிச்சி மிதிக்கக்கூடாது. எக்ஸைட்டையும் மிதிக்கக்கூடாது. இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து. பக்கத்தில் போனீங்கன்னா திருப்ப முடியாது. இங்கே நீங்கள் தான் அந்த வண்டிக்கு முன்னால் என்ன வருதுன்னு தெரியும். ஓகே தாங்க, கூப்பிட்றேன். சொல்லுங்கள். நான் ஒன்றும் பண்ணலைங்க.
போயிடுச்சுங்களா? நீங்கள் ஏன் போக மாட்டேங்குது, ஏன் போகுதுங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. போகலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் கியர் போதுமா? போகணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் கியர் போடுங்க. ட்ரை பண்ணுங்கள். போகலாம். செகண்ட் கியர் போட்டு தேர்ட் கியர் செட் யூஸ் பண்ணிங்கன்னா மெதுவாக போகும். மெதுவாக டச் பண்ணி விட்டுங்க. அவ்வளோ ஹார்ன் அடிச்சு ஓவர்டேக் பண்ணலாம். அப்புறம் எவ்வளோ தூரம் லெஃப்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஹார்ன் அடிங்க. பண்ணிட்டோமா? போடுங்க. 4வது கியர் போடுங்க. ஓவர்டேக் ஆகிடுச்சா? போகலாம். கோயிலுடைய போய் உள்ளே வந்துடுங்க. சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மூணாவது கீர் போகும். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணின்னு போகலாம். வழி விடலை விட்டுருங்க. அவ்வளோ போதும். அவ்வளோதான். இது ஒரு செகண்டு தான். யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் 4th கியர் போட்டுங்க.
நான் இப்போ நம்பர் கால் ஃபார்வர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10:30 மணிக்கு கூப்பிட்றீங்கன்னா பசங்களுக்கு கால் போகும். புரியலைங்க. இருக்கு இல்லை சார். இப்போ அந்த லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். நான் நேரில் வரணுமா சார்? பசங்க எக்ஸைட் மிதிச்சிட்டே போடக்கூடாது. எக்ஸைட்னு காலை எடுங்க. தேர்ட் கியர் போட்டீங்க. போகலாம். ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. 4th கியர் போடுங்க. ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ்னாக கீர் போடாதீங்க. ரிலாக்ஸாக இருந்தால் கீர் மாற்றுங்க. இல்லாட்டி மாற்ற வேணாம். அதான் போகலாம். நான் சொன்னேன்னு மாற்ற வேணாம். நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் அந்த வேலையை செய்யுங்க. இல்லாட்டி நான் ரிலாக்ஸாக இல்லைன்னு சொல்லிடுங்க. வேலை முடியும். எக்ஸைட்டை மிதிச்சுட்டு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸைட்னு காலை எடுங்க. ரிலாக்ஸாக இருங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நியூட்ரு பண்ணுங்க. இப்போ போடுங்க. 5வது கியர் விழுந்துச்சுங்களா? நியூட்ரு பண்ணுங்க. போடுங்க. ஃபுல்லாக அவங்க கால் இழுத்து போடுங்க. விழுந்துச்சுங்களா? ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் சொல்கிறது கேட்கும். போகலாங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக போயிடும். ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. கீரை அப்புறம் போட்டுக்கலாம். பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வண்டி கொடுப்பேன். ஆமாம். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஃபுல்லாக ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பி இப்போ மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. திருப்பேன். லெஃப்ட் மாற்றி திருப்பி லெஃப்ட் மாற்றி. வரவங்களெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம கார் நம்ம ஸ்டடியாக ஓட்டணும். அதை மட்டும் பாருங்கள். அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு யாரையும் பார்க்காது. நம்ம கார் நம்ம எந்த விதமான தப்பு இல்லாமல் ஓட்டணும். லெஃப்ட் வாங்க. அதை மட்டும் பாருங்கள். ஸ்டடி பண்ணி ஸ்டடி ரைட்டாக எக்ஸைட் கொடுத்தீங்கன்னா வண்டி போகும். அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம தெளிவாக நம்ம வேலையை செய்கிறோமோன்னு பார்க்கணும். போவாங்க. செகண்ட் கியர். ஸ்பீடாக போகிறதுக்காக தான் கீர் மாற்றுறாங்க. அதுக்குள்ளே பிரேக்கை பிடிச்சி ஸ்பீடை கம்மி பண்ணக்கூடாது. வண்டி எங்கே போகுதுங்க? திருப்பு சரிங்க திருப்பு. டச்சை விட்டினா தான் போவோம். மாற்றி போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம்.
அவர் தான் அங்கே போகிறாரு, நீங்களும் அவர் பின்னாலேயே போகிறீங்க. செகண்ட் கியர் போகிறோம். சரிங்க. சொல்லி நீங்கள் ஒரு வேலையை திரும்ப செய்யணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா அது அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்காக அந்த சிம்டம்ஸ் வேலை செய்யணும். நம்ம இந்த இடத்துக்கு வரோம், இப்படி பண்ணுறோம், இங்கே வரோம், இங்கே பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், ரிலாக்ஸ் ஆகிடும். இல்லை உங்கள் அந்த சிம்டம்ஸ் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் அது ஈஸியாக இருக்கும். இல்லை நான் சொல்லட்டும் பார்த்துக்கலாம்னீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது விழுகவே இல்லை. பஸ் ஸ்டாப்லையா? காளிக்கு மாதம் இப்போ தான் வராங்க, வந்துட்டு இருக்காருங்க, லைன்லேயே இருங்க. ஓகேப்பா, கரெக்டாக காளிக்கு மாதம் தாண்டி லெஃப்ட் சைடில் சொல்கிறேன். இன்றைக்கி ட்ரெயினில் போட்டுருக்கேன். ஓகே ராஜா, இங்கே ஓரமாக எடுத்துருவாங்க. அந்த தள்ளுவண்டிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இங்கே எடுத்துக்கலாம், மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. திருப்பி தள்ளுவண்டிட்டு போடுங்க. பிரேக் நீங்கள் தான் பிடிச்சிங்க. வீட்டில் போங்க.
நல்லா கிளச்சு லைட்டாக பிரேக் நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. ஹேண்ட் பிரேக் போட்டு நீங்கள் எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் அடுத்து ட்ரை பண்ண முடியும். போகலாங்க தம்பி, இங்கே